வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் தென்காசி அடுத்து மதுரை குற்றாலம் தேசிய நெடுஞ்சாலையில் இளஞ்சி ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் கட்ட தீர்மானிக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணிகள் துவங்கப்பட்டது. அந்த பணிகள் 2 ஆண்டுகளுக்கு முடிவடையும் என்று கூறிய நிலையில் தற்போது வரை 40% பணிகள் மட்டும்தான் நடைபெற்றுள்ளது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கூறுகையில், இந்த பணியின் நடைபெற்று வருவதன் காரணமாக குற்றாலத்தில் இருந்து மதுரை செல்லும் வாகனங்கள் அனைத்தும் தென்காசி நகர் வழியாக சுற்றி செல்வதற்குரிய நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு சிரமப்பட்டு வருகின்றனர். 10 கிலோமீட்டர் சுற்றி செல்வதன் காரணமாக நகர் பகுதிகளில் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளது. பணிகள் மந்தமாக நடைபெற்று வருவதை குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது கட்டிட பணிகளுக்காக மண் கொண்டு வருவதில் தொய்வு ஏற்பட்டதாகவும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஒத்துழைப்பு இல்லை என்று குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. ஆனால் முதல்வர் வருகைக்காக மேடை அமைக்கும் பணியில் போது மழை காரணமாக மேடை முன்பு பகுதியில் பாதிக்கப்படாமல் இருக்க லாரியாக மணல்கள் கொட்டப்பட்டு வருவது எப்படி என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். மக்களுக்கு பயன்படாமல் தமிழக அரசு வீண் செலவுகளில் ஈடுபடாமல் பொதுமக்களுக்கு தேவையான மேம்பாலத்தை அமைப்பதில் மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது கோரிக்கை எழுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியூர்காரங்க எல்லாருமே இந்த பாதை வழியாக தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னே வர அந்த பாலம் ஏன் இவ்வளோ லேட் பண்ணாங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி வேலை முடியக்கூடிய பாலம். இந்த பாலத்தை ஏன் கட்டலை, ஏன் நீங்கள் லேட் ஆகுன்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஆள்கிட்ட போய் கட்டினா எங்களுக்கு மைன்ஸ்லேருந்து இதுலேருந்து எல்லாமே மண் அடிக்கிறதுக்காண்டி நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுவரை எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு நாங்கள் இதை விரைந்து முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஆனால் மற்ற தடுப்பு சோறு இந்த வேலைகளுமே ரொம்ப ஸ்லோவாக நடைபெற்று கொண்டு இருக்குது. தமிழக முதலமைச்சர் நாளைக்கு 29ஆம் தேதி தென்காசி மாவட்டத்துக்கு வரதாப்பில் தெரிய வருகிறது. முதலமைச்சர் இந்த பாலத்தை பார்வையிட்டார்னா நல்லாயிருக்கும். கலெக்டர்ட்டும் கோரிக்கை சொல்லுதான், நீங்கள் முதலமைச்சர் முதல்ல கூட்டியாந்து இந்த பாலம் எவ்வளோ அத்தியாவசியம் உள்ளது, இது விரைவு நடத்தணும்னு சொல்லி நீங்கள் தமிழக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்களை நீங்கள் கூட்டியாந்து இந்த பாலத்தை காட்டுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.